வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இந்த வருஷம் வெளியான A Stranger by the Hill அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, மணாலியை சுத்தி பார்க்கறதுக்காக வராங்க. அப்போ ஒரு நபர் கூட பேசி பழகுறாங்க. அவரை ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால அவரோட வீட்டுக்கு ஸ்டே பண்றதுக்காக போறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் அவர் மோசமான நபர், சைக்கோ மாதிரியான ஆளுன்றது இவங்களுக்கு தெரிய வருது. அந்த நபர்கிட்ட இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் கதையா இருக்கும். கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே மணாலிக்கு ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இவங்க பேரு மாகி அப்படின்றது. இவங்களை பொறுத்த வரைக்கும் லண்டனை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. 5 வயசுல லண்டனுக்கு கிளம்பி இருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்பதான் மணாலிக்கு வராங்க. ஆக்சுவலா அம்மாக்கு இந்த ஊரை ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அம்மாவோட ஞாபகம் வரதுக்காக இவங்க இந்த ஊருக்கு வராங்க. அம்மா பிரசன்ட்ல இறந்து போயிட்டாங்க போல. இப்ப அம்மாவோட ஊரான மணாலியை இவங்களும் சந்தோஷமா சுத்தி பாக்குறாங்க. இவங்களுக்கு போட்டோகிராஃபின்றது ஹாபியா இருக்கும். இவங்களுமே ஜாலியா போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப எதிர வரவர தெரியாம இவங்களை இடிச்சிடுறாரு. அவரோட புக்ஸ் எல்லாம் கீழே சிந்திருது. அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்க கிட்ட சாரி கேட்டுட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க இருக்காங்கல்ல, எனக்கு ரோட்டுக்கு எப்படி போறதுன்னு தெரியல, நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், ரோட்டுக்கு என்ன கூட்டு போக முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. வாங்கங்க, நான் அந்த வழியா தான் போறேன்ற மாதிரி சொல்றாரு. கையில ஆப்பிள் வச்சிருக்கிறதுனால வேணுமான்னு கேக்குறாரு. இல்ல பரவாயில்லன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஊருக்கு புதுசான்னு கேக்குறாரு. ஆமா, நான் லண்டனை சேர்ந்த பொண்ணு. என் அம்மா இருந்த வரைக்கும் மணாலில இருந்தாங்க. ரொம்ப வருஷமாவே நாங்க ஃபாரின்ல தான் இருந்தோம். அதனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்ப அப்பா கிட்ட இருந்து மெசேஜ் எல்லாம் வருது. அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை என்னோட அப்பா ஓகேவான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாருன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. எல்லா அப்பாக்களும் அப்படித்தானே அப்படின்ற மாதிரி இவருமே சிரிக்கிறாரு. இப்படியே பேசிக்கிட்டே இவங்க நடந்து வந்துட்டு இருக்காங்கல்ல, இந்த இடத்தை விட்டு வெளியே வந்துடுறாங்க. நீங்க கேட்ட ரோடு இதுதான், நான் இந்த சைடுக்கா போறேன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே நன்றின்ற மாதிரி இவங்களுமே கையெல்லாம் கொடுக்குறாங்க. இவங்க ரெண்டு பேருமே அறிமுகமாயிக்கிறாங்கல்ல. இங்கதான் A Stranger by the Hill அப்படின்ற மாதிரி டைட்டில போடுறாங்க. என்னன்னு தெரியல, மாகிக்கு அவரை பார்த்தோன்னே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அவர் போறதையே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போட்டோ எடுக்கிற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பசங்க எங்களை போட்டோ எடுங்கன்னு சொல்றாங்க. இவங்களும் போட்டோ எடுக்கிறாங்க. அதுல ஒரு சின்ன குழந்தை இருக்கு. அந்த சின்ன குழந்தையோட கண்ணத்தை பிடிச்சி இவங்க விளையாடிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு இவங்க ஜாலியா நிறைய இடத்த போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. நேத்து ஒரு பகுதியில இருந்தாங்கல்ல, அதே பகுதியில நின்று இன்னைக்கு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இவங்க போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது கரெக்டா அவருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அங்கதுன்னு ஒருத்தர் அறிமுகமானார்ல, அவர் தான் வந்திருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல ப்ரொஃபஸரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேர் பேசும்போதுதான் இவங்க சில விஷயங்களை சொல்றாங்க. அதாவது அம்மா இப்ப உயிரோட இல்ல, அம்மா நிறைய வாட்டி வரணும்னு ஆசைப்பட்டாங்க, அதனால தான் நான் இப்ப தனியா வந்திருக்கேன், என் அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்குறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆக்சுவலா அம்மாவோட ஞாபகமா இவங்க கிட்ட ஒரு செயின் மட்டும் தான் இருக்கு. அந்த செயினை பத்தி எல்லாம் இவர்கிட்ட ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. இவருமே இவரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் அப்பா இறந்து போயிருப்பாரு, அம்மா மட்டும் தான் இருக்காங்க. இன்னும் எத்தனை நாள் இங்க இருக்கிற மாதிரி பிளான்ன்ற மாதிரி கேக்குறாரு. இன்னும் 2 நாள் இருப்பேன், அதுக்கப்புறம் கிளம்பிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி இன்னைக்கு நான் ஃப்ரீ தான், என் கூட வரீங்களா, சுத்தி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இவர் புல்லட் பைக்ல தான் வந்திருப்பாரு. இப்ப ரெண்டு பேருமே வெளியே வந்து பைக் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஜாலியா டிராவல் பண்றத ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பறக்கும் ராசாலிய சாங் வரும் பாத்தீங்களா, அந்த சாங்க கூட இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிடலாம் போல. அந்த அளவுக்கு பைக்லயே ரெண்டு பேருமே நிறைய இடத்த சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்றாங்க பாத்தீங்களா, ஏறக்குறைய அந்த இடத்துல டிராப் பண்றதுக்காக தான் இவர் வந்திருக்காரு. ஆனா இன்னும் அங்கது கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. பக்கத்துல தான் என்னோட ஹோட்டல் இருக்கு, வரீங்களான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆனா இவர் இருக்காருல, எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு, நான் கிளம்பணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க கேட்டுமே அவாய்ட் பண்ணிட்டாரு. இவங்களோட முகமே மாறிடுது. சரி ஓகே, நம்ம பார்க்க முடிஞ்சா பார்க்கலாம், நான் கிளம்புறேன்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நோ சொல்லிட்டுமே அப்படின்ற மாதிரி இவருமே லைட்டா ஃபீல் பண்றாரு. சரி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி பைக் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து டிராவல் பண்ணாங்க பாத்தீங்களா, அப்ப அங்கதான் நிறைய போட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த போட்டோ எல்லாத்தையும் ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அங்கதான் ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப நூரா அப்படின்ற ஒரு லேடியை காட்டுறாங்க. அந்த லேடி ஒரு இடத்துல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவரை மீட் பண்ணோன்னு கேட்டிருப்பாங்க போல. இவரை மீட் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த லேடி எக்ஸசைஸ் முடிச்சுட்டு வந்து பேசுறேன்ற மாதிரி சிக்னல் கொடுக்குறாங்க. இவருமே வெயிட் பண்றேன்னு சொல்றாரு. மாகி 2 நாள்ல கிளம்பிடுவேன்னு சொன்னாங்கல்ல, அந்த 2 நாள் ஆயிருது. இவங்களுமே கிளம்புறதுக்காக பஸ் ஸ்டாப்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி அங்கதான் காட்டுறாங்க. அங்கதான் அந்த பார்க்ல உட்காந்த மாதிரி புக் தான் படிச்சுட்டு இருக்காரு. இவர் படிச்சுட்டு இருக்கும் போது வேற யாரோ பேஜை திருப்புறதுக்காக வராங்க. யாரும் திரும்பி பார்த்தா இந்த மாகி தான் வந்திருக்காங்க.
என்ன இன்னும் நீ ஊருக்கு கிளம்பலையா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இந்த இடத்தை விட்டுட்டு போறதுக்கு மனசே வரல, இன்னும் கொஞ்ச நாள் இங்க ஸ்டே பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. நல்ல விஷயம்ன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப லைட்டா அவங்க இருக்காங்கல்ல, இவரோட கையை பிடிக்கிறாங்க. இவருமே பதிலுக்கு அவங்களோட கையை பிடிக்கிறாரு. ரெண்டு பேருமே லவ்வ சொல்லாமே இந்த இடத்துல வெளிப்படுத்திக்கிறாங்க. உன் வீட்டுக்கு என்ன கூட்டு போறியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சரி கூட்டு போறேன், பக்கத்துல தான் இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவருமே இவரோட வீட்டுக்கிட்ட கூட்டு வந்துடுறாரு. அந்த வீடு பார்த்தா ரொம்ப தனியா இருக்கு. என்ன இவ்வளவு தனியா இருக்குன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. எனக்கு தனிமனா ரொம்ப பிடிக்கும், டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாதுன்னு நினைப்பேன்ற மாதிரி சொல்றாரு. இவர் ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா வேலை பார்க்கறதா சொன்ன பாத்தீங்களா, அதை தாண்டி இவர் புக் எழுதுற வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு போல. பரவாயில்ல, வீடு நல்லா தான் இருக்குன்ற மாதிரி இவங்களுமே பேசிக்கிட்டே உள்ள வந்துட்டு இருக்காங்க. உள்ள வந்ததே சம்பவம் பண்றதுக்காக தானே. இவங்க ரெண்டு பேருமே வந்தோடனே ட்ரெஸ் எல்லாம் கழட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கிஸ் பண்றாங்க. இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்கிறாங்க. இவங்க கண்மொழிக்கும் போது அவர் வீட்டுல இல்ல, வெளியே போயிருக்காரு போலன்னு யோசிக்கிறாங்க. இவங்க வீட்டுக்குள்ள இருந்தே போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப அங்க இருக்காருல, பக்கத்துல இருக்க ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்காரு. அங்க இருக்க ஒரு பையன் இவருக்கு காஃபி ஒரு கப்ல வைக்கிறான். இவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. மேனேஜரை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கு எப்பவுமே தனி கப்ல தான் தரணும்னு சொல்லியிருக்கேன்ல, அந்த கப்பு தான் எனக்கு வேணும்னு சொல்றாரு. சாரி சார், புது பையன் அப்படின்ற மாதிரி இவருமே கரெக்டான கப்பை எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு. அதுல இவர் சந்தோஷமா காஃபி எல்லாம் குடிச்சிட்டு இருக்காரு. மாகி இருக்காங்கல்ல, அவர் வரதுக்கு லேட் ஆகும் போல, நம்ம கிளம்பலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பார்த்தா கதவு சாத்தி இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. சாவியும் இல்லல்ல, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சரி, அவர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலான்ற மாதிரி இவங்களுமே வீட்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டுல நிறைய புக்ஸ் வச்சிருக்காரு. அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்க நைட்டு நேரம் ஆனோன்னா சமையல் வேலையை பார்க்கலான்ற மாதிரி சமையல் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் கதவை திறந்து இவருமே வராரு. நீ சாவியை எடுத்துட்டு போயிட்ட போல, நான் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. அச்சச்சோ, சாவியை மறந்தே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, சமையலை முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்க பேசிக்கிட்டே வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது அவர் இருக்காரு பாத்தீங்களா, நெருங்கி வந்து ரொமான்ஸ் எல்லாம் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாளைக்கு மறந்து சாவியை எடுத்துட்டு போயிடு, ஏன்னா உன் கூடயே இருக்கணும் போல தோணுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே பெட்டுக்கு வந்து ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்காக ஒரு ரிங்க வாங்கிட்டு வந்திருப்பாரு. அந்த ரிங்க போட்டெல்லாம் விட்டுறாரு. நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. காலையில சமயம் இவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இவருமே கிஸ் பண்ணிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அவங்க முழிச்சுதான் இருக்காங்க போல. இவரோட கையை பிடிச்சிடுறாங்க. இன்னைக்கு அது சாவியை வஸ்ட் போன்ற மாதிரி சொல்றாங்க. சரி, சாவியை வஸ்ட் போறேன் அப்படின்ற மாதிரி இவருமே திரும்பி கிஸ் பண்ணிட்டு கிளம்புறாரு. ஆனா இந்த வாட்டியும் சாவியை எடுத்துட்டு போறாரு. நம்மளுக்கு எப்ப தோணுதோ அப்ப கிளம்பிக்கலான்ற மாதிரி இவங்க இருக்காங்க. இந்த இடத்துல நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, ஒவ்வொரு புக்காய் இவங்க எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. பெருசா ஒரு புக் இருக்கு. இது என்ன புக்ன்ற மாதிரி இவங்க ஓபன் பண்றாங்க. அந்த புக்குக்குள்ள இருந்து ஒரு போட்டோ கீழே விழுது. என்ன போட்டோன்ற மாதிரி எடுத்து பார்க்கறவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா இவங்களோட முதுகு போட்டோ தான் இருக்கு. என்ன முதுவை நமக்கு தெரியாம போட்டோ எடுத்திருக்கானான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க முதுகுல ஒரு கீரல் இருக்கும். அது அந்த போட்டோல இருக்கிறத பார்த்துதான் இவங்க ஷாக் ஆயிருப்பாங்க. எப்ப எடுத்தான், நம்ம படுத்துட்டு இருக்கும் போது எடுத்திருக்கான் போலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப கதவை திறக்கலான்னு பார்த்தா சாவி இல்லன்றது உங்களுக்கு தெரிய வருது. கதவை திறக்கவும் முடியல. அதே மாதிரி யாருக்காவது கால் பண்ணலான்னு பார்த்தா சிம்மை எடுத்திருக்கான்றது தெரிய வருது. எதுக்காக சிம் எல்லாம் எடுத்திருக்கான்ற மாதிரி இவங்க இந்த இடத்துல செம்மையா பயப்படுறாங்க. ஜன்னலை உடைக்கலான்ற மாதிரிலாம் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஜன்னல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சுத்தமா இவங்களால உடைக்கவே முடியல. நம்மள நல்லா இந்த இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்கான் போலன்ற மாதிரிலாம் இவங்க பயந்துட்டு இருக்காங்க. அவனோட உண்மையான இன்டென்ஷன் என்னன்னு தெரியலையேன்ற மாதிரி இவங்க பயந்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கார்ல, இவங்களுக்காக ஒரு பொக்கே தான் வாங்கியிருக்காரு. இப்ப வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வரும்போதே இவங்க வாசல்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. எதுக்காக என்ன லாக் பண்ணிட்டு போன, நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவன் கண்டுக்காம உள்ள வந்துட்டு இருக்கான். நான் கிளம்பணும்னு சொல்றேன்ல, சரி போன்ல இருந்து நீ தான் சிம்மை எடுத்தியான்ற மாதிரி கேக்குறாங்க. இவன் அதுக்கும் பதில் சொல்லாம இருக்கான். இவங்க வீட்டுல நிறைய திங்ஸை களைச்சு போட்டு வச்சிருக்காங்க. உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணனால தான் இப்படி களைச்சு போட்டு வச்சிருக்காங்க. இவர் அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. இவங்க நான் கிளம்பணும்னு சொல்றாங்க. அதெல்லாம் கிளம்ப முடியாதுன்ற மாதிரி இவன் சொல்றான். இது கிளம்ப முடியாதா, கண்டிப்பா நான் கிளம்பணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதான் கிளம்ப முடியாதுன்னு சொல்றான்ல, என் கூடயே இருக்கணும் தான் ஆசைப்பட்ட, என் கூடயே இருன்ற மாதிரி இவன் சொல்றான். ப்ளீஸ் விடு விடுன்னு கேக்குறாங்க. ஆனா இவன் விடாம டார்ச்சர் பண்றான். இவங்களை அப்படியே விட்டுட்டு போனா இவங்க பொருள் எல்லாத்தையும் நாசம் பத்திடுவாங்கல்ல, அதனால கட்டி வச்சுட்டு தான் போகணும்னு யோசிக்கிறான். பெட்டை இவங்க நாசம் பத்திரக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்றான்னா ஒரு கவர் மாதிரி விரிச்சிடுறான். அந்த கவருக்கு மேல இவங்களை படுக்க வச்சு கை கால்லாம் கட்டி போட்டுறான். விடு விடுன்னு சொல்றாங்க. கண்டுக்காம இவன் கட்டி போட்டுட்டு கிளம்பிடுறான். இவனுக்கு அம்மா இருக்கிறதா சொன்னா பாத்தீங்களா, உண்மையிலேயே அம்மா இருக்காங்க. அம்மா வேற ஒரு வீட்டுல தான் இருப்பாங்க. இவன் நடுவுல அம்மாவை பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு போவான். அம்மாவை பொறுத்த வரைக்கும் பெரிய பிசினஸ் உமன் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. எனக்கு அப்புறம் நீ தான் கம்பெனியை பாத்துக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப அங்க இருக்கான்ல, மாகின்னு ஒரு பொண்ணை பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரிலாம் சொல்றான். எந்த ஊரை சேர்ந்தவ அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. அவனுமே வெளிநாட்டை சேர்ந்தவ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான்.
திரும்பியும் வெளிநாட்டு பொண்ணா? வெளிநாட்டு பொண்ணு ஏற்கனவே உன்னை விட்டு போயிருக்கால, திரும்பி எதுக்காக நீ வெளிநாட்டு பொண்ணையே சூஸ் பண்ற? இந்த ஊர்ல இருக்க பொண்ணா பார்த்து லவ் பண்ணு அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அதுக்கு இவன் இருக்கான்ல, இந்த பொண்ணு எங்கேயும் போக மாட்டான்ற மாதிரி சொல்றான். அதாவது இவன் லாக் பண்ணிலாம் வச்சிருக்கான்ல, அதனால தான் இந்த மாதிரி சொல்றான். ஏற்கனவே வெளிநாட்டை சேர்ந்த ஒரு பொண்ணை இவன் லவ் பண்ணியிருக்கான். அவங்க பிரேக்கப் பண்ணிட்டு இவனை விட்டுட்டு போயிருக்காங்க. அதை நினைச்சு இவன் ஃபீலிங்கா அம்மா கிட்ட பேசியிருப்பான் போல. அதை பத்தி தான் அம்மா சொல்றாங்க. உன் நல்லதுக்காக தான் நான் சொல்றேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவன் லவ் பண்ண பொண்ணு ஏமாத்திட்டு போயிட்டாங்கல்ல, அதனால தான் மாகியை இந்த இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்கான்றது நமக்கு புரிய வருது. இப்ப ஈவினிங் வந்தவன் கட்டெல்லாம் கழட்டி விட்டுட்டு இருக்கான். அப்ப மாகி இருக்காங்கல்ல, என் அப்பா இந்நேரத்துக்கு என்ன தேட ஆரம்பிச்சிருப்பாரு, உன்னை கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதுக்கு இவன் இருக்கான்ல, உன் போன்ல இருந்து அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கேன், நான் ட்ரெக்கிங் மாதிரி போறேன், கொஞ்ச நாள் டவர் கிடைக்காது, கால் பண்ண முடியாதுன்ற மாதிரியும் அனுப்பிட்டேன், அவரும் ஓகேன்னு சொல்லிட்டாருன்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டு இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுக்காக வராங்க. இவங்க கிட்ட இருந்து எப்படிதான் தப்பிக்கிறதுன்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. அங்க இருக்க காவா கிட்ட நிறைய முடியெல்லாம் இருக்கு. என்ன முடின்னு எடுத்து பாக்குறாங்க. அது ஆணோட முடி மாதிரி தெரியல, பெண்ணோட முடி மாதிரி தான் இருக்கு. லென்த் எல்லாம் அதிகமா இருக்கு. நம்ம இன்னும் குளிக்கவே செய்யல, அப்ப இது யாரோட முடியா இருக்கும்? நமக்கு முன்னாடியே நிறைய பெண்களை இவன் கூட்டு வந்திருக்கான் போலன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அங்க இருக்காரு பாத்தீங்களா, அந்த காஃபி ஷாப்க்கு வந்துடுறாரு. புதுசா வந்த பையனுக்கும் மேனேஜர் எந்த கப்ல தரணும்ன்றத சொல்லிட்டாரு போல. கரெக்டான கப்ல அவன் தந்துடுறான். இப்ப இந்த இடத்துக்கு நூறா வராங்க. நூறா மேனேஜருக்கு பழக்கம் போல சிரிச்சுக்கிட்டே தான் கிராஸ் பண்ணி வராங்க. நூறாவை பொறுத்த வரைக்கும் அங்கது கிட்ட ஒரு வேலையை கொடுத்திருப்பாங்க. அதை பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. அதாவது புக் எழுதுற வேலையை தந்திருக்காங்க போல. எப்பதான் முடிப்பன்ற மாதிரி கேக்குறாங்க. கொஞ்சம் டைம் ஆகும், நான் எப்படியாவது முடிச்சு தந்துடுறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த நூறாக்கு இவர் மேல ஒரு கண்ணு இருக்கு, அதாவது லவ் இருக்கு. கொஞ்சம் க்ளோஸா பேசுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவர் பேச்ச வளர்க்க விரும்ப மாட்டாரு. நான் ஒரு வாரத்துக்குள்ள தந்துடுறேன், எனக்கு வேலை இருக்குன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அந்த மாகியை லாக் பண்ணி வச்சிருக்காருல, போட்டோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. மாகி இருக்காங்கல்ல, தயவு செஞ்சு இந்த கட்டெல்லாம் கழட்டி விடு, நான் தப்பிக்கலாம் ட்ரை பண்ண மாட்டேன், இந்த மாதிரி கட்டப்பட்டிருக்கிறது கஷ்டமா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இதை நினைச்சு இவனும் லைட்டா இந்த இடத்துல ஃபீல் பண்றான். இவங்களை கழட்டி விட்டுறலாம், ஆனா ஷார்ப்பான பொருள் எல்லாத்தையும் ஒரு ரூம்ல வச்சு லாக் பண்ணிடலாம்னு யோசிக்கிறாரு. இப்போ ஒரு ரூம்ல முக்கியமான பொருள் எல்லாத்தையும் லாக் பண்ணிடுறாரு. அந்த ரூமோட கீ நம்ம கிட்டே இருக்கட்டும் முடிவு பண்றாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, இங்க ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி ஒவ்வொரு பொருளா தேடிட்டு இருக்காங்க. எல்லா ஷார்ப்பான பொருளையும் அவன் எடுத்துட்டான்றது தெரிய வருது. ஆனா ஏற்கனவே ஒரு மேட்டுக்கு அடியில ஒரு பொருள் இருக்கு போல. இந்த பொருளை எடுத்து வச்சுக்கலான்ற மாதிரி இவங்களும் மறைச்ச மாதிரி வச்சுக்கிறாங்க. அந்த அங்கது வீட்டுக்கு வரும்போது இவங்க பசில் கேம் தான் விளையாடிட்டு இருக்காங்க. என்னால இந்த பசிலை சால்வ் பண்ணவே முடியல, எனக்கு ஹெல்ப் பண்றியான்ற மாதிரி கேக்குறாங்க. கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி இவன் சொல்றான். இவன் ஒரு லவ்வர் கிட்ட பேசுற மாதிரி தான் அவங்க கிட்ட பேசுறான். இப்ப அவங்க கிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டே இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இவன் அசரும் போது அந்த ஷார்ப்பான பொருளை வச்சு குத்தணும்ன்ற மாதிரி இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் சரியான சான்ஸ்ன்ற மாதிரி இவன் கையை வைக்கும் போது அந்த கை மேலேயே குத்திடுறாங்க. இவனால கையை எடுக்கவே முடியல. இந்த கேப் கிடைக்குது இல்ல, இவங்க சாவி எடுத்துட்டு வேகமா கீழே வந்துடுறாங்க. இந்த கதவை திறந்துடுறாங்க. வேகமா வெளியே வந்து அங்க இருக்க கேட்டையும் திறக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள இவன் இருக்கான் பாத்தீங்களா, ஓடி வந்துடுறான். இவங்க கையை உடைக்கணும்ன்ற மாதிரி கேட்டை திரும்பி திரும்பி இவங்க கையிலேயே இடிக்கிறான். இவங்க கையில இருந்து ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. திரும்பி இவங்களை உள்ள கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி தூக்கிட்டு வந்து போட்டுறான். இவன் கையில இப்ப பெரிய காயம் இருக்குல்ல, அதுக்கு கட்டெல்லாம் போட்டுட்டு இருக்கான். இவன் அம்மா ஒரு வீட்டுல இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்து டின்னர் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். ஆபீஸை முடிச்சுட்டு அம்மாவும் வந்துடுறாங்க. நீ எப்பதான் ஆபீஸ்க்கு வந்து வேலையெல்லாம் பார்க்க போற, உன்கிட்ட பொறுப்பு எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டனா நான் நிம்மதியா போய் சேருவேன்ற மாதிரி சொல்றாங்க. எதுக்காகமா எப்ப பாரு உங்களோட சாவை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, நீங்க என்னை விட்டு அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டீங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். செர்ரா நான் பேசல அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இப்ப பையனோட கையை பிடிக்கும் போது பையன் வலியால துடிக்கிறாரு. அப்பதான் கையில இருக்க காயத்தை பாக்குறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஒன்னும் இல்ல, சின்ன காயம் தான் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். காயம் எப்படி ஏற்பட்டது அப்படின்றத அம்மா கிட்ட சொல்ல மாட்டான். மாகியோட கையில அடிபட்டது பாத்தீங்களா, அதுக்கு இவன் கட்டெல்லாம் போட்டு விட்டுருக்கான். அடிக்கடி மாகிய போட்டோ எல்லாம் எடுப்பான் போல. அந்த மாதிரி போட்டோ எல்லாம் எடுக்கிறான். இவங்களுக்கு கொஞ்சம் அன்னீசியா இருக்கு. போட்டோ எல்லாம் வேணாமே அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இல்ல நான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி இவனுமே போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். இப்ப காலையில சமயம் வேலைக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவனுமே கிளம்புறான். இவன் சாவியை கையோட எல்லாம் கொண்டு போக மாட்டான். இவன் வீட்டு வாசல்லே ஒரு கண்ணாடி பெட்டி இருக்கும், அதுக்குள்ளதான் எப்பவுமே சாவியை வைப்பான் போல. இப்ப ஈவினிங் வந்தவன் இருக்கான் பாத்தீங்களா, ஷார்ப்பான பொருள் எல்லாம் வச்சிருக்க இடத்துல இருந்து ஒரு சிசர் எடுக்கிறான். ஏன்னா இவங்க கையில இருக்க அந்த பேண்டை கட் பண்றதுக்காக தான் எடுக்கிறான். இப்ப பக்கத்துல வந்து இவங்க கிட்ட பேசிக்கிட்டே கையில இருக்க பேண்டெல்லாம் கட் பண்ணி விடுறான். சாரி, உனக்கு நான் ரொம்ப காயத்தை ஏற்படுத்திட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். நீயும் எனக்கு காயத்தை ஏற்படுத்தி இருக்க கூடாதுன்ற மாதிரி சொல்றான். இப்ப பாரு, நம்ம ரெண்டு பேரோட கையும் ஒரே மாதிரி இருக்குன்ற மாதிரி ரெண்டு பேரோட கையும் பக்கத்துல பக்கத்துல வைக்கிறான்.
இவன் பேசுறதெல்லாம் கேட்கும் போது இவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப இவங்க பாத்ரூமுக்கு கூட்டு வந்து முடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே இந்த இடத்துல வச்சு ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்பன்னு பார்த்து யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இவங்களுமே கத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. நீ மட்டும் கத்துனன்னு வச்சுக்கோ, வெளியே யார் இருந்தாலும் சரி நான் சாவடிச்சிருவேன், அதுக்கப்புறம் நீ தான் உங்க சாவுக்கு காரணமாயிடுவ அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்களும் அமைதியாயிடுறாங்க. இவன் யாருன்னு பார்த்து வாசலோட அன்பிளான்ற மாதிரி வெளியே வரான். கதவை திறந்தா யார் வந்திருக்காங்கன்னா நூறா தான் வந்திருக்காங்க. இவன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அதனால தான் வந்திருக்காங்க. இப்ப இந்த பொண்ணுமே எட்டி பாக்குறா. இத நூறா கவனிச்சிடுறாங்க. யாரு என்னன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்கிற நூறாவோட முகமே மாறிடுது. சரி நான் கிளம்புறேன்ற மாதிரி நூறா இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க. இவங்க எட்டி பார்த்தாங்கல்ல, அதனால இவனுமே இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கோவத்தெல்லாம் குறைச்சுக்கிறான். இந்த இடத்துல போட்டோ எடுக்கணும் நில்லுன்ற மாதிரி இவங்களை இந்த இடத்துல வச்சு நிறைய போட்டோ எல்லாம் எடுக்கிறான். அம்மாவோட செயினை எப்பவுமே இவங்க கழுத்துல போட்டுட்டு இருந்திருப்பாங்கல்ல, அதை கூட இவன் வாங்கி தான் வச்சிருக்கான். இப்ப இவன் இருக்கான்ல, ஒரு சின்ன ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வந்து தரான். இதை போட்டுட்டு வான்னு சொல்றான். வேற வழி இல்லாம கொஞ்ச நேரத்துல இவங்களுமே அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துடுறாங்க. இவன் போட்டோ எடுக்கிறான்ல, விதவிதமா போஸ் எல்லாம் கொடுன்ற மாதிரி சொல்றான். வேற வழி இல்லாம இவங்க விதவிதமா போஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே இவங்களுமே நெருங்கி கிஸ் பண்ற மாதிரி வராங்க. அப்படி நெருங்கி வந்தவங்க இவனை கிஸ் பண்ண மாட்டாங்க. நீ சரியான சைக்கோன்ற மாதிரி இவன் காதுல கேட்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு இவனுக்கு கோவம் வந்துருது. சட்டுன்னு பிடிச்சி இவங்களை தள்ளி விடுறான். இவங்களும் வழியில துடிச்சிட்டுலாம் இருக்காங்க. இப்ப மறுநாள் எப்பவுமே போல கதவெல்லாம் சாத்திட்டு கிளம்புறான். ஏறக்குறைய மாகி ஒரு வாரத்துக்கு மேல இங்கதான் இருக்காங்க. எப்படிதான் தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. இவன் நடுவுல அம்மாவை பாக்குறதுக்காக போவான்ல, அப்படி அம்மாவை பாக்குறதுக்காக வந்திருக்கான். அம்மா கிட்ட பேசுறான். அம்மா பதிலே சொல்லாம இருக்காங்க. என்னாச்சுன்னு பக்கத்துல போய் பாக்குறான். அப்பதான் அம்மா இறந்து போயிருக்கிறது இவனுக்கு தெரியுது. இதை நினைச்சு இவனுமே இந்த இடத்துல ஃபீல் பண்றான். இறந்ததுக்கு அப்புறம் சில சடங்கெல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த சடங்கு எல்லாத்தையும் இவனுமே அந்த இடத்துல வச்சு பண்ணிட்டு இருக்கான். எல்லாத்தையும் முடிச்சுட்டு லேட்டா தான் இவன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தவன் இருக்கான்ல, இவங்க ஜன்னல் கிட்ட இருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா ஜன்னலுக்கு பக்கத்துல வந்து இவங்க தோல்ல சாஞ்ச மாதிரி ஆள ஆரம்பிக்கிறான். என்னாச்சுன்னு கேக்குறாங்க. என் அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே இவங்க கிட்ட ரொமான்ஸ் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறான். என்ன பண்ற, விடு விடுன்னு சொல்றாங்க. இவன் கேட்காம மூர்க்கமா நடந்துக்கிறான். இவன் எப்பவுமே உன்னை நான் பயங்கரமா லவ் பண்றேன்ற மாதிரி தான் பேசுவான். என்ன நீ ரொம்ப லவ் பண்றல, அதுக்கு காரணம் தான் என்ன, எப்படி என்ன பிடிக்க ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. இவனுமே நடந்த விஷயத்த சொல்றான். மொத வாட்டி பார்த்ததுக்கு அப்புறம் இவன் நடந்து அங்க இருந்து போயிருக்க மாட்டான். கொஞ்சம் தள்ளி இருந்து இவங்களை கவனிச்சிருப்பான். ஒரு சின்ன குழந்தைய இவங்க கிஸ் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் பார்த்து இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால தான் மறுநாளும் இவங்களை பார்த்து பேசுறதுக்காக வந்திருப்பான். என்ன இதனால தான் பிடிச்சதுன்னு வச்சுப்போம். இதுக்கு முன்னாடி கூட்டு வந்தல, அந்த பொண்ணை எதுக்காக பிடிச்சது அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இதுக்கு முன்னாடி பொண்ணை கூட்டு வந்தனா, அப்படிலாம் யாரையும் கூட்டு வரலன்ற மாதிரி இவன் சொல்றான். இவன் சொல்றது பொய்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. என் அம்மா பொய் சொன்னா இப்படிதான் கிண்டல் பண்ணுவாங்கன்ற மாதிரி வித்தியாசமா ஒரு சவுண்டை கொடுக்குறாங்க. அந்த சவுண்டை கொடுக்காத, நிறுத்துன்ற மாதிரி சொல்றான். ஆனா இவங்க திரும்ப திரும்ப அந்த சவுண்டை கொடுத்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவன் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான். அந்த சவுண்ட் இதுக்கப்புறம் கொடுத்த என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரி சொல்றான். இவன் சாவடிச்சிட போறான்ற மாதிரி உங்களுக்கு பயம் வந்துருது. சரி இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன்ற மாதிரி அமைதியாயிடுறாங்க. இவன் எப்ப வெளியே போனாலும் ஒரு ரூம் கதவை மட்டும் சாத்திட்டு தான் போவான். ஆனா இவங்க பண்ண டென்ஷன்ல இவன் அந்த விஷயத்தை மறந்துட்டு கிளம்பிடுறான். இவங்களுமே அந்த ரூமை திறந்து உள்ள வந்து பாக்குறாங்க. இவங்கள மாதிரி ஒரு 4-5 பொண்ணை இவன் தூக்கி இருக்கான். நிறைய போட்டோ எடுத்திருக்கான்னு தெரிய வருது. இவன் ரிலாக்ஸ் பண்றதுக்காக வெளியெல்லாம் போயிட்டு இருக்கான். இவன் 20 வயசு இருக்கும் போது ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கான். அந்த பொண்ணு மேல் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு இவனை விட்டுட்டு போயிருக்காங்க. அதுல இருந்து தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. இன்னொன்று பக்கம் இவன் சோகமா உட்காந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப நைட்டு நேரம் இந்த அங்கது இருக்கான் பாத்தீங்களா, ஒரு பார்ட்டி நடந்துட்டு இருக்க இடத்துக்கு வந்திருக்கான். இந்த பார்ட்டிக்கு நூறாவும் வந்திருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. எல்லாருமே ஜாலியா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. நூறாவும் இவன் ஷோல்டர்ல கையை வச்சு டான்ஸ் பண்ணலாம் நினைக்கிறாங்க. ஆனா இவன் இருக்கான்ல, எனக்கு டான்ஸ்லாம் பண்ண தெரியாது விடுங்கன்ற மாதிரி இங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சிடுறான். என்ன அவாய்ட் பண்ணிட்டு போறான்ற மாதிரி நூறாவை இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஒரு நபர் நடந்து போறத பாக்குறாங்க. வேணும்ட்டே டார்ச் லைட்டா அவரை நோக்கி அடிக்கிறாங்க. ஆபத்து ஆபத்துன்ற மாதிரிலாம் தட்டிட்டு இருக்காங்க. இவருக்கு அவங்க பேசுறதெல்லாம் கேட்க மாட்டேங்குது. ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் புரிஞ்சுக்கிறாரு. சரி ஹெல்ப் பண்ணலான்ற மாதிரி அந்த கதவை இவர் கல்ல வச்சு அடிச்சே உடைச்சிடுறாரு. இப்ப வேகமா வாசல்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த கதவு கிட்ட வந்துடுறாரு. இவங்களுமே ஸ்கிரீனை விலக்கிட்டு ஜன்னல் மூலியமா இந்த நபரை பாக்குறாங்க. ப்ளீஸ் எப்படியாவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு ஆபத்து இருக்கு, எப்படியாவது கதவை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலான்ற மாதிரி இவர் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து இந்த அங்கது வந்துடுறான். ஒரு ராடை வச்சு இவரோட மண்டிலேயே ஒரு போடு போடுறான். இவர் அதே இடத்துல இறந்து போயிடுறாரு. இப்ப கதவை திறந்துட்டு இவரோட பாடியை உள்ள கொண்டு வந்துடுறான். இவரோட பாடியை பேக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பேக்லாம் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப லேட் நைட் ஆனதுக்கு அப்புறம் பாடியை திரும்பி வெளியே இழுத்துட்டு வந்துட்டு இருக்கான். இந்த பகுதியில தான் சுத்தமா வீடே இல்லைல்ல, இங்க வச்சே கொளுத்தி விட்டுலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு பகுதியில வச்சே கொளுத்தி விட்டுறான். இவங்க ஜன்னல் மூலியமா தானே இந்த விஷயத்த பண்ணாங்க, எல்லா ஜன்னலையும் சீல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இவனுமே சீல் பண்ணிடுறான். இவங்க சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க அப்பா இருக்காருல, என் பொண்ணு இந்த பகுதிக்கு வந்தா காணாம போயிட்டான்ற மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்திருக்காரு போல. நியூஸ் பேப்பர்ல இவங்க போட்டோலாம் வந்திருக்கு.
இந்த போட்டோவை நூறா பார்த்துட்டா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. உன்னோட எல்லா திங்ஸையும் கொண்டு வான்ற மாதிரி இவன் சொல்றான். எதுக்காக கொண்டு வர சொல்றான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இவங்களுமே போறாங்க. இப்ப பேக்கை எடுத்துட்டு வந்துடுறாங்க. எல்லாமே இருக்கான்னு கேக்குறான். இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இந்த பேக்கையும் அந்த ரூம்ல வச்சு லாக் பண்ணிரணும்ன்ற மாதிரி இவன் கொண்டு போயிட்டு இருக்கான். இவன் ஒரு ஸ்கிரிப்ட ரெடி பண்ணி வச்சிருக்கான் பாத்தீங்களா, அந்த ஸ்கிரிப்டுக்குள்ள போட்டோ வச்சா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா நூறாக்காக தான் இதை ரெடி பண்ணிருக்கான்றது இவங்களுக்கு தெரியுது. சரி, நூறா பார்த்தா நம்ம தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி போட்டோவை மறைச்சு வச்சிடுறாங்க. அவன் வரும்போது எதுவுமே தெரியாத மாதிரிலாம் நின்னுட்டு இருக்காங்க. அது ஒரு புக்கோட ஸ்கிரிப்டா தான் இருக்கும். எடுத்து இவன் பேக்குக்குள்ள வச்சிடறான். கொஞ்ச நேரத்துல வந்துடுறன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். நூறா இருக்காங்கல்ல, அவனுக்காக தான் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுமே வந்து நூறா கிட்ட இந்த ஸ்கிரிப்ட தந்துடுறான். இருங்க, காஃபி ஆர்டர் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஆர்டர் பண்றதுக்காக தள்ளி போயிடுறான். இப்ப நூறா ஓபன் பண்றாங்க. பார்த்தா உள்ள ஒரு போட்டோ கிடைக்குது. ஈரனோட போட்டோ தான் கிடைக்குது. இந்த பொண்ணு அந்த வீட்டுல வச்சு பார்த்துமே, இந்த பொண்ணு ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கா, இந்த பொண்ணுக்கு ஏதோ ப்ராப்ளம் போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. உடனே இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க, கதையை படிக்கலையான்ற மாதிரி இவன் கேட்கறான். இல்ல இல்ல, எனக்கு வேலை வந்துருச்சு, நான் அப்புறமா படிச்சுக்கிறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. ஏன் பதட்டமா போறாங்கன்னு இவன் யோசிக்கிறான். பதட்டமா போனவங்க போட்டோவை அங்கேயே விட்டு போயிருப்பாங்க. பக்கத்துல இருக்க ரெண்டு பொண்ணுங்க அந்த போட்டோவை எடுத்து பாக்குறாங்க. இது யாரோட போட்டோ, ஏன் இப்படி போட்டோ எடுத்திருக்காங்கன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை இவன் கவனிக்கிறான். எந்த போட்டோ வச்சு இவங்க பேசிட்டு இருக்காங்கன்ற மாதிரி போட்டோ வாங்கி பாக்குறான். அப்பதான் ஈரன் தான் வச்சு அனுப்பியிருக்கான்றது இவனுக்கு தெரிய வருது. நூறா இதை பார்த்து தான் போறாங்க போல. நூறாவை ஸ்டாப் பண்ணும் அப்படின்ற மாதிரி வேகமா இவனுமே ஃபாலோ பண்றதுக்காக போறான். அதுக்குள்ள அவங்க காரு ரொம்ப டிஸ்டன்ஸ் போயிருது. இவன் பைக்கை கொஞ்சம் தள்ளி விட்டுருப்பான். அந்த பைக் எடுத்துட்டு அவங்கள ஃபாலோ பண்றதுக்காக வரான். எப்படியும் வீட்டுக்கு தான் போயிருப்பாங்கன்னு தெரிஞ்சு வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கான். இவன் வீட்டுக்கிட்ட வரும்போது அவங்களோட காரு வாசல்ல தான் இருக்கு. இவன் எப்பவுமே சாவியை வெளியே இருக்க அந்த பாக்ஸ்ல தான் வைப்பான்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த பாக்ஸ்ல இருக்க கண்ணாடியை யாரோ உடைச்சிருக்காங்க. சாவியை எடுத்திருக்காங்க. கேட்டை திறந்து உள்ள போயிருக்காங்க. அதே மாதிரி அந்த கதவுமே திறந்திருக்கு. ரெண்டு பேருமே இன்னும் வீட்டுக்குள்ள தான் இருக்காங்களா இல்ல தப்பிச்சிருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவன் யோசிச்சுக்கிட்டே செக் பண்றதுக்காக உள்ள வந்துட்டு இருக்கான். ஒவ்வொரு ரூமா இவன் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். கட்டையை வச்சு எரிப்பாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் இவங்க ஒளிஞ்சிருக்காங்க. ஆக்சுவலா அம்மாவோட செயினை எடுக்கணும்ன்றதுக்காக அந்த ரூம்குள்ள போயிருப்பாங்க. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிருக்கும். அந்த ரூம் திறந்திருக்கிறத இவன் கவனிக்கிறான். அந்த ரூம்குள்ள இருக்காங்களான்னு செக் பண்றதுக்காக போறான். இதுதான் சரியான டைம், இப்ப நம்ம போனா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறாங்க. வேகமா கீழே இறங்கி வந்துடுறாங்க. அவனுமே பாக்குறதுக்காக பின்னாடியே வந்துட்டு இருக்கான். ஆனா இவங்க ஏற்கனவே கதவு கிட்ட வந்துடுறாங்க. கதவை இவனை உள்ள வச்சுக்கிட்டே லாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சதுன்றது இவனுக்கு தெரிஞ்சிருது. இப்ப கதவை சாத்தின மாகி இருக்காங்கல்ல, இவ்வளவு நாள் இவன் டார்ச்சர் பண்ணதை பத்தி எல்லாம் யோசிச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இவனால வெளியே போக முடியாதுல்ல, இவனுமே சோகமா மாறிடுறான். இப்பதான் ஒளிஞ்சிருக்க அந்த நூறா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஃபீல் பண்ணாது அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நூறாவும் அவன் உள்ளே இருக்கட்டும்ன்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. இப்ப வெளியே இருக்க கதவையே இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி லாக் பண்றாங்க. இங்க இருந்து நடந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஜன்னலை உடைச்சு தப்பிக்க கூடாதுன்றதுக்காக தான் இவன் ஜன்னலை ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெடி பண்ணிருப்பான். இப்ப அதுவே இவனுக்கு பிரச்சனையாயிருது. கண்டிப்பா போக முடியாதுன்றது இவனுக்கு தெரிஞ்சிருச்சுல. இவனுமே ஒரு படத்தை வச்சு சோகமா படுத்த மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி வெளியே போயிட்டு இருக்கா அவங்க ரெண்டு பேரை காட்டுறாங்க. மாகி இன்னும் அழுதுகிட்டே தான் போயிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்க நூறா தான் ஆறுதல் சொல்லி கூட்டு போறாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.